செல்வநாயகி, தயவு செஞ்சு என்னன்னு சொல்லு. நீ எதையாவது தப்பா கூட புரிஞ்சிருக்கலாம் இல்ல? ஆஹா, தப்பா புரிஞ்சுக்கிறதுக்குள்ள வாய்ப்பே இல்ல. ஏன்னா நீங்க இந்த விஷயத்த பத்தி பேசும்போது அத நேர்ல பார்த்த சாட்சியே இருக்கே. அது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நானே தான். நீங்க என்கிட்ட கையும் களவுமா சிக்கி இருக்கீங்க. செல்வநாயகி, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்க? சரிங்க, இதுக்கு மேல எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு சொல்லிடுறேன். நேத்து கல்யாண நாள் ஃபங்க்ஷன்ல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அதான் எல்லாருக்கும் தெரியுமே. ஆமா, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா நீங்க அதை விட ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணலான்னு பாத்தீங்கல்ல. என்னங்க, இது போதுமா இல்ல இன்னும் ஓபனா சொல்லணுமா? நேத்து சிவாவை எல்லார் முன்னாடியும் உங்க மகன் சொல்றதா இருந்தீங்கல்ல. இந்திராணி கிட்ட தானே போய் உண்மையை சொல்ல போறீங்க. நீங்களும் சொல்லுங்க. நானும் இந்திராணி கிட்ட அவளோட அப்பா யாரால இறந்தாருன்னு சொல்லுவேன். ஏன் நிக்கிறீங்க? ஏதோ இந்திராணி கிட்ட உண்மையை சொல்ல போறேன்னு ஆவேசமா கிளம்புனீங்க. போலையா? இந்திராணியோட அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஆபீஸ்ல வேலை பார்த்த இல்ல சிவாவோட அம்மா சங்கரிதான்னு சொல்லுவேன். என்ன, எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? எனக்கு இதுக்கு மேலையும் தெரியும். அதெல்லாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுவேன். ஒருவேளை இப்பவே அந்த சூழ்நிலை வந்தா கூட இப்பவே நான் சொல்றதுக்கும் ரெடியா தான் இருக்கேன். அப்படி மட்டும் நான் எல்லா உண்மையும் இந்திராணி கிட்ட சொன்னேனா அவளே சிவாவை கழுத்தை பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளுவா. அது நடக்கணுமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். செல்வநாயகி, வேண்டாம், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதை யாருக்கிட்டயும் சொல்லிடாது. நானும் இந்திராணி கிட்ட சிவாவை பத்தின உண்மையை சொல்லவே மாட்டேன். பிளீஸ், இதை யாருக்கிட்டயும் சொல்லாது. எனக்கு அது மட்டும் போதாத. நீங்க எனக்கு இன்னொரு விஷயமும் பண்ணணும். என்ன பண்ணணும்? சிவா இந்த வீட்ல இருக்க கூடாது. நீங்களே அவனை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். யார் நீங்க? என் கூட பேசாத, என் கூட வா. வா. கதவை திறந்து யார்கிட்டயும் பேசுற மாதிரி தெரியுதுல்ல? எனக்கும் அப்படிதான் தெரிஞ்சது. பாப்போம், எப்படி ரூம் நம்பர் 302 தானே வருவாங்க. யாருன்னு பாத்திரலாம். இல்ல, வா. பக்கத்துல இருக்கிற ரூமுக்கு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? இன்னும் வரலையே சிவா? கபிலன், நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேனே, இந்த வர்மா யாருன்னு காட்டுறேன். இந்த வர்மா நினைச்சதை செய்யாம விட மாட்டான். இந்த வர்மா கிட்ட விளையாடாத அப்படின்னு பஞ்ச் டைலாக் சொல்லிட்டே இருப்போம்ல, அதெல்லாம் சும்மா கிடையாது. என்ன மாதிரி 100 பேரை கூட சாகடிக்கலாம், ஆனா என்ன சாகடிக்க முடியாது. ஏன் தொடக்கூட முடியாது. ஒன்னும் புரியல. அப்படி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. பார், நீ யாரா வேணாரு,
எப்படி வேணாரு, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா நீ சொல்ற வேலையை நான் முடிச்சா என்னோட சீக்ரெட் வீடியோவை டெலீட் பண்றேன்னு சொல்லியிருக்க. அது மட்டும் இல்ல, நான் அந்த வேலையை நல்லபடியா செஞ்சு முடிச்சா அதுக்கப்புறம் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்க. அதனால மட்டும்தான் நான் இப்ப வந்திருக்கேன். நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன்னு நான் நம்புறேன். வர்மா, 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 வர்மா. பேச்சு ஓவரா இருக்கு. பயம் விட்டு போச்சுல்ல? என்ன உன்னை என் வேலைக்காக கூப்பிட்டதுனால என்னால உன்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சு பேசுறியா? நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வர்மா சாவையே ஜெயிச்சவன். நீ எல்லாம் எனக்கு விசிறு மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருப்ப. ட்ரிகரை அமுக்குன பின்னால மண்டை செதறிடும். நீ உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளமே இல்லாம ஆயிடும். இந்தா இது எப்படி? இது எதுக்கு? நான் வீட்லயே பிசினஸ் கோர்ஸ் படிக்க போறதா போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ இந்த புக்கை கொடுத்து படிக்க சொல்றீங்களா? இல்ல 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 இல்ல, நான் படிக்கிறேன். நான் எதுவும் கேட்கல, நான் படிக்கிறேன். இந்த புக்ஸ்ல இந்தியன் ஆர்மி பத்தின முக்கியமான டீடைல்ஸ்லாம் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் ஆர்மியுடைய சீக்ரெட் லொகேஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. இந்த புக்ஸ்ல அந்த லொகேஷன்ஸ் பத்தின கோடிங்லாம் இருக்கு. சென்னையில் இருக்கிற ஆர்மியுடைய சீக்ரெட் லொகேஷன்ஸும் அதுல இருக்கு. அதுக்கான கோடிங்கும் இந்த புக்ஸ்ல இருக்கு. நீ தான் அந்த லொகேஷன்ஸ்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிற. ஆனா இவ்வளவு புக்கையும் படிச்சு முடிக்கவே 10 days ஆயிடுமே வருமா? இவர் ஒவ்வொரு புக்கும் எவ்வளவு பெருசு இருக்கு. 10 days-ஆ? 24 hours டைம் தரேன். நாளைக்கு சேம் டைம் நான் உன்னை மீட் பண்றப்போ இந்த லொகேஷன்ஸ்லாம் எங்க இருக்குன்னு நீ சொல்லணும். இவ்வளவு புக்ஸையும் ஒரே நாளையா? அது எப்படி? முடியும் முடியும். ஒரே நாள்ல எல்லா புக்கையும் படிக்க முடியும். நான் படிச்சுட்டு லொகேஷனை சொல்றேன். வெரி குட். இந்த லொகேஷன்ஸ்லாம் எங்கன்னு நீ கண்டுபிடிச்சு சொன்னாதான் ஆபரேஷனுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் கபிலன். தப்பா எடுத்துக்காத. இந்த ஆர்மியோட சீக்ரெட் லொகேஷனை கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்?